நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன். ஆனால் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸும் நான் என்ன சொன்னாலும் என்னோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்க மாட்றாங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, திஸ் இஸ் த சைன் ஃபார் யூ டு டாக் டு அ மென்டல் ஹெல்த் கவுன்சிலர் இன் திஸ் 2026. ஹாய், திஸ் இஸ் சரோஜினி, கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட். இந்த வீடியோவில் ஒய் யூ ஷுட் டாக் டு அ மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் அப்படின்னு என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் ஃபீல் பண்ண 3 மேஜர் பியூட்டிஃபுல் ரீசன்ஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட், சேஃப் ஸ்பேஸ். நீங்கள் ஒரு மென்டல் ஹெல்த் ப்ரொஃபஷனல் கூட பேசும்போது நான் இந்த மாதிரியான தாட்ஸ்லாம் யோசிச்சுட்டு இருக்கேனே, என்னை அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்களா அப்படின்னு எந்த ஒரு ஃபில்டர்ஸும் இல்லாமல் நீங்கள் பேச முடியும். ஒரு கவுன்சிலர் உங்களுக்கு காது கொடுத்து கேட்கறதுக்கான ஒரே காரணம் உங்களை புரிஞ்சுக்கிறதுக்கு தான் மட்டுமே ஒழிய உங்களை நல்ல நபரோ கெட்ட நபரானு ஜட்ஜ் பண்ணுறதுக்காக கிடையாது. நேரேட்டிவ் ஷிஃப்ட் அண்ட் நம்ம 5 வயசில் கற்றுக்கிட்ட விஷயங்கள் 50 வயசுலையும் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம்னா அது தவறாக கூட இருக்கலாம் இல்லையா? ஸோ நீங்கள் ஒரு கவுன்சிலர் கிட்ட பேசும்போது என்னோட நரேட்டிவ், அதாவது நான் என் வாழ்க்கையை பார்க்கக்கூடிய விதம் என்னோட வாழ்க்கைக்கு உதவி பண்ணுதா இல்லை என்னை வளர விடாமல் அதுவே தடுக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். தேர்ட் ரீசன், செல்ஃப் அவேர்னஸ். நம்ம வாழ்க்கையில் எல்லாருக்குமே நிறைய பிரச்சனைகள் வருது. அதே நேரங்களில் அதை சமாளிக்கிறதுக்கான பொட்டென்ஷியலும் நமக்குள்ளே தான் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கவுன்சிலிங் ஹெல்ப் பண்ணும். ஸோ லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், நம்ம எல்லாரும் நினைக்கலாம் என்னாலேயே என்னோட பிரச்சனையை சரி பண்ண முடியலையே, ஒரு கவுன்சிலர் எப்படி என்னோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுவாங்க அப்படின்னு. பட் த ஆக்சுவல் ட்ரூத் இஸ் நோ ஒன் கேன் ஃபிக்ஸ் எனி ஒன்ஸ் ப்ராப்ளம். வி ஆர் நாட் ஜஸ்ட் ஆர் ப்ராப்ளம்ஸ், வி ஆர் மோர் தென் தட்.